வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கி, ஈத்தாமலி டால் நெட்டை. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் 2025 ஹேப்பி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, ஈத்தாமலி டால் நெட்டை. அது எதுக்காண்டி இந்த ஈத்தாமலி டால் நெட்டை அப்படின்னு சொல்லி பேர் வந்துனாக்கி, ஈத்தாமலினாலே உங்களுக்கு எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும். அதாவது என்னன்னாக்கி ஆயில் சத்து கூடுதல் இருக்கும். தேங்காயோட தின்னம் வந்து 1.25 இன்ச்சு இருக்கும். உள்ள தேங்காய் நம்ம ரெண்டா, அதாவது தேங்காயை உரிச்சு ரெண்டா உடைச்சி பார்த்தோம்னாக்கி, தேங்காயில் உள்ள பகுதியில் உள்ள 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 ஒரு பருப்பு அது வந்து 1.25 இன்ச்சு திக்னஸ் இருக்கும். அதனால தான் இதில் வந்து ஆயில் சத்து கூடுதல் இருக்கும். என்ன ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னாக்கி, இதில் வந்து உங்களுக்கு வறட்சியை தாங்கி நிற்கும். எந்த ஆடைக்கும் கோடைக்கும் வந்து வறட்சியை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் ஈத்தாமலி நாட்டு மரம் அப்படிம்பாங்க. ஈத்தாமலி டால் நெட்டை அப்படின்னாலே வறட்சியை தாங்கக்கூடியது, ஆயில் சத்து கூடுதல் அப்படின்னு சொன்னதுனால்தான் இது வந்து என்ன செய்திருக்காங்க, கவர்மெண்டே வந்து நமக்கு அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்டே ஈத்தாமலி புவிசார் குடியுரிமை பெற்ற தென்னங்கன்று அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. இதோட இது பார்த்தீங்கன்னாக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் ஈத்தாமலி டால் நெட்டை. ஆவரேஜா ஒரு 600 550 கிராம் 600 கிராம் அடிக்கும். இதோட எடை வந்து இந்த நெட்டியை கலத்திக்கிட்டு பார்த்தோம்னா தேங்காய் வந்து ஆவரேஜா ஒரு 550 to 600 கிராம் அடிக்கும். அதனால தான் இது வந்து ஈத்தாமலி டால் நெட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த வறட்சிக்கும் தாங்கி நிற்கக்கூடிய சக்தி உண்டு, ஆயில் சத்து கூடுதல் உண்டு. நமக்கு இப்போ இருக்கக்கூடிய தேங்காய் விலைக்கு நமக்கு நிறைய விவசாயிகள் வந்து கேட்டிருக்காங்க, மலேசியன் பச்சை அப்படி ஈத்தாமலி டால் நெட்டை எது வறட்சி தாங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி, எது இளநிக்கு தேங்காய்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வியூவர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதுக்கான பதிவு தான் இது. நான் ஒவ்வொரு கண்ணுக்குமே நான் பதிவு போட்டிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். ஈத்தாமலி டால் நெட்டை போட்டிருப்பேன், மலேசியன் பச்சை போட்டிருப்பேன், சிஓடிக்கு போட்டிருப்பேன். இப்படி எல்லா இதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லியிருப்பேன். இது இந்த வறட்சிக்கு தான் தாங்கி வரோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஈத்தாமலி டால் நெட்டை வந்து வறட்சியை தாங்கி வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தென்னை மரம். அதாவது நம்ம இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் அணு நர்சரி கார்டன் சொத்த விலையில, அணு நர்சரி கார்டன் சொத்த விலை பீச் பக்கத்துல இருக்குது அணு நர்சரி கார்டன். ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைன்னாக்கி நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்மள்ட்ட தென்னங்கண்ணில் 12 வெரைட்டி உண்டு. 12 வெரைட்டில நமக்கு எந்த கண்ணு எந்த இடத்துக்கு சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்லி, எந்த கண்ணுகளை எப்படி நம்ம நடவு செய்யணும் அப்படிங்கக்கூடிய விளக்கத்தையும் கொடுத்து, எந்தெந்த உரம் பராமரிக்கணும் அப்படிங்கக்கூடிய விளக்கத்தையும் கொடுத்து, எல்லா விவசாயிகிட்டையுமே நம்ம வந்து ஒரு அன்பான ஒரு ஆளாக நம்ம வந்து கொண்டு இருக்கோம். அதனால எந்த விவசாயிகளுக்கு தேவைன்னாலும் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. விவசாயிகள் அனைவரும் இந்த 2025 நல்ல பயனுள்ள இதாக இருக்கணும். மிக்க நன்றி.